மார்க்கு 9:24. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன், நல்ல கவனிங்க, அருமையான வார்த்தை பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் 2 மனசா இருந்தான். சீசர்கிட்ட கொண்டு வந்துட்டோம் நம்ம பிள்ளைங்களை, அந்த பிள்ளை என்ன பண்ணல, குணமாகல. இவர்கிட்ட வந்து கொண்டு வந்திருக்காரு, என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. இவர்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம், இவர் குணமாக்குவாரா என்று ஒரு சந்தேகம் அவனுக்குள்ள இருந்தது. நல்லா கவனிங்க, அதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம். எதை கேட்டாலும் என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாலே என்ன பண்ணும்? ரட்சிக்கும். விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் இதை செய்ய வல்லவர் என்பதை நீ நம்புறியா? விசுவாசிக்கிறேன் என்று சொல்ற. நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிதான் விசுவாசம். அங்கதான் அற்புதங்களை அடையாளங்களையும் நடப்பிக்கும். அல்லேலூயா. மாயமற்ற ஒரு விசுவாசம். 2 மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்ற நாம் எவையும் தேவனிடத்தில் பெற்றுக் கொள்ளாதிருக்க கடவுள் என்று சொல்லுகிறான். கேட்கவும் கூடாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பார்வையில் எப்படியா இருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால தான் சொல்ற, நீ என்ன விசுவாசிக்கிறியா? இது என்னால் செய்ய முடியும் என்பது. அப்போ அவன் சொல்ற ஒரு வார்த்தை, அவன் சொல்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருக்கா? அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, அவிசுவாசம் இல்ல பொல்லாத எதையும் எனக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீங்க தானே சொன்னீங்க, கடுகு அளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்தா போதும், இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா போகும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்படியா எனக்குள்ள இருக்கிற உபத்திரவம், பாடு, துன்பம், வியாதி என்னை விட்டு நீங்கும்படியாய் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீரே இதை நீங்க செய்வீராக. நான் விசுவாசத்துல இன்னும் பலப்பட, உமக்காக வைராக்கியமா ஜீவிக்க உம்முடைய கிரியைகளை எனக்குள்ள நடப்பையும் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சொல்லாகும் நிறுத்தம் அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பியும் என்று நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்ய வல்லவர் ஆயிருக்கிறார். அல்லேலூயா.